எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் எங்கள் கொலுவோட தீம் சார்தாம். சார்தாம்ங்கிறது உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள 4 பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களை குறிக்குது. என்ன, நம்ம பயணத்தை தொடரலாமா? முதல்ல நம்ம போக போகிறது ஹரித்வார். ஹரித்வார் தான் இந்த சார்தாமோட பேஸ் கேம்ப். இங்கே நம்ம முதல்ல இந்த சுக்தாம் யாத்ரி பவனில் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ஃப்ரூட் ஷாப்பில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம கங்கா ஹாரதி பார்க்க போகிறோம். கங்கா ஹாரதிங்கிறது ரிவர் கங்காவை எல்லாரும் விளக்கேற்றி கும்பிடுற இடம். இப்போ நம்ம முதல் சார்தாமான யமுனோத்ரிக்கு போக போகிறோம். இந்த பார்க்கிங் லாட்டை தாண்டி தெஹ்ராதூன் வழியாக நம்ம யமுனோத்ரி போக போகிறோம். யமுனோத்ரி தான் த பர்த் பிளேஸ் ஆஃப் யமுனா. இங்கே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரோடு கிடையாது. எதர் டோலியிலையோ இல்லை போனிலையோ இல்லை நடந்தோ தான் போக முடியும். இங்கே ரிவர் யமுனா பொழியுது. அண்ட் இங்கே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது, அதுக்கு பேர் தப்தகுண்ட். இதுதான் யமுனோத்ரி கோவில். இப்போ நம்ம இந்த ரோடு வழியாக கங்கோத்ரி போக போகிறோம். கங்கோத்ரி தான் ரிவர் கங்காவோட பர்த் பிளேஸ். இங்கே பாகீரதன் ஒரு ராஜா தன்னோட ஆன்சஸ்டர்ஸை காப்பாற்றுறதுக்காக சிவன் கிட்ட கடும் தபம் புரிஞ்சு கங்கையை வரவழைக்கிறாரு. இங்கே கங்கையோட பேர் பாகீரதி. இப்போ நம்ம கேதார்நாத்தை நோக்கி போகிறோம். அதுக்கு நடுவில் குப்தகாஷிங்கிற இடத்த பார்க்குறோம். இங்கே தான் பஞ்சபாண்டவர்கள் மகாபாரத யுத்தத்துக்கு அப்புறம் தங்களோட பாவத்தை கழிக்கிறதுக்காக வந்த இடம். இங்கே கங்கா யமுனா ரெண்டும் சேர்ந்து பொழியுது. ஆனால் இங்கே அவங்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்கல. சிவன் ஒரு மாடு ரூபத்தில் கேதார்நாத்தை நோக்கி ஓடுறார். அப்புறம் கேதார்நாத்தில் போய் தான் அவங்களுக்கு தரிசனம் கிடைக்குது. இதுக்கு நம்ம ஹெலிகாப்டர் மூலமாகவும் போகலாம். இப்போ நம்ம போக போகிற இடத்துக்கு பேர் தேவப்பிரயாக். தேவப்பிரயாக்ங்கிறது ரிவர் பாகீரதியும் ரிவர் அல்கானந்தாவும் சேர்ற சங்கமம். தேவப்பிரயாக்லேருந்து நம்ம போக போகிறது பத்ரிநாத். பத்ரிநாத்துக்கு நடுவில் நம்ம ஜோஷிமட்டுங்கிற இடத்த தரிசனம் பண்ணலாம். ஜோஷிமட் தான் ஆதிசங்கரர் பத்ரி பீடம் நிறுவின இடம். இப்போ நம்ம ரிவர் அல்கானந்தாவை தாண்டி பத்ரிநாத் போக போகிறோம். பத்ரிநாத்துக்கு இன்னொரு பேர் நரநாராயண பீடம். அப்படின்னா இங்கே 6 மாதம் மனிதர்களும் 6 மாதம் தேவர்களும் பூஜை பண்ணுவாங்க. இப்போ இந்த படிக்கட்டுக்களை தாண்டி நம்ம போனால் நம்ம ரீச் பண்ணுற இடம் மானா வில்லேஜ். இதுதான் இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லாஸ்ட் டீ ஷாப் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரிவர் சரஸ்வதியோ ஆரிஜினேட் ஆகிறா. இந்த இடத்துல தான் வியாசர் சொல்ல விநாயகர் மகாபாரதத்தை எழுதுகிறார். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் இந்த சார்தாமையும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. என்ன, எல்லாரும் என்ஜாய் பண்ணிங்களா? நன்றி, வணக்கம்.